டெல்லி செல்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக அரசு சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடம் குறிப்பாக நிதி ஒதுக்கீடு செய்வதில் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை வலியுறுத்துவதற்காகவும் தமிழக அரசுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வதற்காகவும் மத்திய அரசினுடைய பல்வேறு துறை சார்ந்த தலைவர்களையும் பிரதமர் மோடியும் சந்திக்க இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மூத்த அமைச்சர்கள் பலரும் அங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெல்லிக்கு அவர் புறப்பட இருக்கிறார் என்கின்ற தகவலும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. டெல்லி செல்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்க கேட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய சமக்ரா சிக்ஷான், கல்வி நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு நிதி சார்ந்திருக்கக்கூடிய உதவிகளையும் உடனடியாக விடுவிக்க அவர் நடவடிக்கை எடுக்க கோருவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோன்ற தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களையும் விடுவிக்க உடனடியாக வெளியுறவுத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் சொல்லப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்திக்கும் போது வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகளும் மூத்த அமைச்சர்களும் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். டெல்லி செல்லும் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார். அதற்கான நேரம் ஒதுக்க ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் ஒதுக்க கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமரை சந்திக்கின்ற போது தமிழக முதலமைச்சர் தமிழகத்தின் நலன் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி ஒதுக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தற்போதைய சூழல்கள் குறித்தும் பேச இருக்கிறார் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், கீதா ஜீவன் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் அந்த பகுதியில் குவிந்திருப்பதை பார்க்கின்றோம். டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் அரசு உயரதிகாரிகளும் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். விமான நிலையத்திற்கு தமிழக முதலமைச்சர் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, விவரம். கோபால், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வதற்காக தற்போது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சந்தித்து தமிழகத்திற்கு பெற வேண்டிய பல்வேறு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதிகளை பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் அலுவலகத்தில் நேரம் கேட்டு நாளை தினம் பிரதமரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே இன்று டெல்லி செல்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கும் போது தமிழகத்திற்கு பல்வேறு நிலைகள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள், குறிப்பாக இந்த சமர சிக்ஷா நிதி திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி என்பது தற்போது வரை தமிழகத்திற்கு நிலுவையிலேயே இருக்கிறது. இது தொடர்பாக பல முறை தமிழக அரசு சார்பாக கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கூட கடந்த முறை கடிதம் எழுதி இந்த நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய பட்ஜெட்டின் போது தமிழகத்திற்கான உரிய பங்கு என்பது மிகவும் ஒரு குறைவாக இருந்தது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய பல்வேறு திட்டங்களில் துணக்கம் இருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய பணிகள் என்பது தொடங்கப்பட்டு ஏற்கனவே பல்வேறு மெட்ரோ சேவைகள் என்பது பயன்பாட்டில் இருக்கிறது. அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் என்பன போன்ற பல்வேறு பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டு மெட்ரோ ரயில் சேவைக்கான நிதி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படாமல் இருப்பது தமிழகத்தை ஒரு வஞ்சிக்கக்கூடிய செயல் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தன்னுடைய கடிதத்தின் மூலமாக குறிப்பிட்டிருந்ததை தொடர்ந்து நேரடியாக பிரதமரை சந்திக்கும் போது இந்த மெட்ரோ ரயில் சேவைக்கு பணிகளுக்கான நிதியினை ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமர சிக்ஷா நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதிகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு
கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை பிரதமரின் நேரடியாக சந்தித்து வழங்குவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது டெல்லி செல்வதற்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவர் செந்தில் பாலாஜியை சந்திக்க இருப்பதாகவும் தற்போதைய ஒரு அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. எனவே சிறையிலிருந்து புழல் சிறையிலிருந்து ஜாமீன் வெளிவரக்கூடிய செந்தில் பாலாஜியை விமான நிலையத்தில் வைத்து சந்தித்து அவருக்கு ஆறுதலும் வாழ்த்தும் கூற இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமான நிலையத்தில் தற்போது வெயிட்டிங் ஹாலில் காத்திருப்பதும் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.